இன்னைக்கு காலத்தில் மாடர்ன் சயின்ஸ்னு சொல்லக்கூடியது ரொம்பவே அட்வான்ஸ்டாக வளர்ந்துருக்கு அண்ட் டெக்னாலஜிஸும் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது. ஆனாலுமே இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஒரு படி மேலே இருக்கிறது தான் பழைய காலத்தில் இருந்த டெக்னாலஜிஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கும் ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த டெக்னாலஜிக்கான அறிவெல்லாம் முன்னைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் என்னென்னா, நம்ம பழைய காலத்தில் இருந்த நம்ப முடியாத ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் பற்றி தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா கொனார்க் டெம்பிள் வீல், இந்தியாவோட நேர கணக்கு தொழில்நுட்பம்னு சொல்லலாம். கொனார்க் சன் டெம்பிள் பற்றி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரம் டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அது அப்படி இல்லை. அந்த சக்கரத்தில் இருக்கிற ஸ்போக்ஸோட ஷெடோவை பார்த்து சரியாக நேரம் சொல்ல முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா, இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் கிளாக் மாதிரியே எதுவுமே இருக்குது. அப்போ மாடர்ன் சயின்டிஸ்ட் இதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யாருக்குமே பண்ண முடியலை. ஸோ இது தான் பழமையான இன்ஜினியரிங்கோட சக்தின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அசோகா பில்லர், ஈரம் சூடு இது எதுவுமே பாதிக்காத ஒரு உலோகம்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அசோகா பில்லர் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு மேலாவுமே இன்னுமே இருந்துக்கிட்டு வருது. மழை வெயில் ஈரம் இது எதுவுமே அதை ரஸ்ட் பண்ணலை. இப்போ சயின்டிஸ்ட் இதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அங்கே உள்ள இருக்கிற உலோகத்தோட கலவை பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெட்டலர்ஜி கூட கிடைக்கலன்னு சொல்லப்படுது. அண்ட் ரஸ்ட்டை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஃபார்முலாவை பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இன்னுமே எக்ஸாக்டாக தெரியல. இது தான் லோஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறமா எகிப்தியனோட ஸ்டோன் கட்டிங், கல்லையே பட்டு போல வெட்டுற தொழில்நுட்பம்னு சொல்லலாம். பிரமிட்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கற்கள் பார்த்தீங்கன்னா 2-30 டன்ஸ் வரை எடை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கற்களை வெட்டுறது, நீட்டுறது, ஒன்றுக்கு ஒன்று பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வச்சு செய்யாமல் எப்படி அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. ஸோ இது எப்படி பாசிபிள்னு சொல்லி சயின்டிஸ்ட்டுக்கு இன்றைக்கி வர காட்டியுமே புரிஞ்சிக்க முடியலை. அந்த காலத்தில் யூஸ் பண்ண டூல்ஸில் சில மார்க்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அது லேசர் லெவலுக்கு ஸ்மூத்னஸை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அண்ட் மாடர்ன் சயின்ஸுக்கு அடிக்கடி குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான இன்ஜினியரிங் சீக்ரெட் தான் இந்த எகிப்தியனோட ஸ்டோன் கட்டிங்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்கா நாகரிகத்தோட சுவர்னு சொல்லலாம். இது ஒரு ஊசி கூட உள்ளே போகாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சுவராக இருக்குது. ஸோ பேருள்ள இன்கா எம்பையரோட ஸ்டோன் வால்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் மாதிரி பர்ஃபெக்ட்லி கட் பண்ணி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நடுவில் ஒரு கெப் கூட இருக்காது, ஒரு ஊசி கூட உள்ளே போகாது. அதையும் விட மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சுவர்கள் நிலநடுக்கம் வந்தாலுமே கூட உடைய மாட்டாது. கல் ஒன்றிலிருந்து ஒன்று ஷிஃப்ட் ஆகும், ஆனால் அந்த சுவர் உடையாது. ஸோ மாடர்ன் ஆர்கிடெக்ட்ஸு கூட இதை ஸ்டடி பண்ணி இது தான் பெஸ்ட் எர்த்குவேக் ப்ரூஃப் டிசைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீக்ரெட் டெக்னிக் இன்னுமே முழுசாக டெக்கோட் பண்ணப்படலை. அதுக்கப்புறமா ரோமனோட கான்க்ரீட் 2000 வருஷத்துக்கு அப்புறமா கூட இன்னைக்கு வர கட்டியுமே ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டிடம்னு சொல்லலாம். ரோமன் கால கட்டிடங்கள்னா மாஸாக இருக்கும். 1000 வருஷங்களுக்கு மேலாவுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மாடர்ன் கான்க்ரீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-80 வருஷங்களுக்குள்ளுக்கு க்ரெக் ஆகிடும். ஆனால் இந்த ரோமன் கான்க்ரீட் பார்த்தீங்கன்னா 2000 வருஷங்கள் ஆகியுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க கடல் நீரில் கூட சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு கலவையை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கான்க்ரீட்டில். இப்போ சயின்டிஸ்ட் அதை கான்க்ரீட்டை ஸ்டடி பண்ணுறப்ப அதில் செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் க்ரெக் ஆனாலும் தானாக ரிப்பேர் ஆகிடக்கூடிய ஒரு மெத்தடும் அந்த டெக்னிக்லேயே இருக்குது. பட் ரியல் ஃபார்முலா கம்ப்ளீட்லி இன்னும் கிடைக்கல. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பக்தாதோட பேட்டரி உலகத்திலே மிகவும் பழமையான மின்சார கருவின்னு சொல்லலாம். ஈராக்கில் கிடைச்ச பழைய குடுவை மாதிரி ஒரு பீசஸில் காப்பர், ரொட், எசிட், லிக்யூட் லெஃப்ட் ஓவர் இதெல்லாம் இருந்திருக்கு. சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு பழைய பேட்டரி மாதிரி வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பேட்டரி 2000 வருஷங்களுக்கு முன்னுக்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் உலகத்துக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ப்ரூஃபாக இது இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்ப, இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம மைண்டில் வர விஷயம் என்னென்னா,
பழைய காலத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்துச்சா, இன்னும் அந்த மக்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கான்னு சொல்லித்தான். இப்போ டைம் கடந்து போனதால் அது எல்லாமே லொஸ்ட் ஆகிடுச்சு. மாடர்ன் சயின்ஸ் இன்னுமே விளக்க முடியாத இந்த பழமையான இன்வென்ஷன் எல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுது. ஸோ இன்னும் இது மாதிரி மைண்ட் ப்ளோயிங்கான மிஸ்டீரியஸான வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.